ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலிருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இது வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரமிடை சைட்டு தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் ஆன்கோயிங் ப்ராசஸ் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிந்த் பீமுக்கு தேவையான கம்பி எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. அந்த கம்பி கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் படி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, இது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடு. நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடு. இந்த வீட்டோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசானி மூலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி வச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வச்சிருக்கோம். இந்த செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயோ செப்டிக் டேங்க் அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளிந்த் பீமுக்கு தேவையான கம்பி எல்லாமே கட்டியிருக்காங்க. அந்த கம்பி கட்டினதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் படி கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக செக் பண்ணலாம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்கு பாருங்க. ரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. ஊக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாப்ல தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கும், ஒன்று ரைட் சைடு, லெஃப்ட் ரைட்டு இப்படி தான் ஆல்டர்னேட்டாக வந்துட்டு இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 16 ராடு கொடுத்துருக்கோம். இன் பிட்வீன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. சென்டரில் ஒரு 2 12. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணல. இன்னும் நாளைக்கு வந்து கம்பி கட்டுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 12 கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 16 கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சென்டரில் 2 12 வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கோட ஸ்பேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு கொண்டு தான் நம்ம ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்கேருந்து 7, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒரு ரிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஒரு ரிங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஒரு ரிங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஒரு ரிங்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கரெக்டாக இருக்குவாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு தான் வீட்டு கட்டுதுன்னு சொல்லு. வீடு கட்டுறதுன்னு அப்ரூவல் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல் அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர பீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 3 எல்லாமே அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீம் வருது பாருங்க. இந்த பீமோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளிந்த் பீம் உட்கார வைக்கிறோம் பாருங்க. இந்த பிளிந்த் பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு பீமுக்கு மேலே இன்னொரு பீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ஒரு பீம் வருது பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு பீம் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் வந்துட்டு இருக்குது. இந்த பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த பீம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பீம் சொல்லுவாங்க. இந்த சின்ன பீம் இருக்கு பாருங்க. இந்த சின்ன பீம் எல்லாமே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ராடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த பீமுக்கு மேலே தான் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு 2 பீம் போயிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த பீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் வருது. இந்த பீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமுக்கு மேலே இங்கே உட்கார வச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த பீமுக்கு மேலே இந்த 3 ராடுமே உட்காந்துட்டு இருக்கோம். அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உட்காந்துட்டு இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீமுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ராடுமே உட்காந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டாப்ல இருக்கிற ராடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் இருக்கு பாருங்க. இதோட டாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கணும். அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கும். இந்த பீம் ராடு இருக்கு பாருங்க. இதோட டாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மேலே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பீம் கிராஸ் ஆகுது பாருங்க. இப்போ இந்த பீம் கிராஸ் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இதோட லென்த் இருக்கு பாருங்க, இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த பீமுக்கு மேலதான் இந்த பீம் உட்கார வைக்கணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும் பாருங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ராட் இருக்கும், அதுக்கு மேலதான் இதோட பாட்டம் ராட் இருக்கும். இப்போ மேல பாத்தீங்கன்னா இதோட பாட்டம் ராட் இருக்கும், இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீமோட டாப் ராட் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் பாருங்க. இப்போ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லென்த்தா இருக்கிற பீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீம், இந்த பீமுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீம் உட்காந்துரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க. இந்த பாட்டம் ராடுக்கு மேலதான் இந்த பாட்டம் ராட் இருக்கும், இந்த டாப் ராடுக்கு மேலதான் இந்த டாப் ராட் இருக்கும். கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த எல் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிட்டு இருக்காங்களா இந்த டெவலப்மெண்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே இன்ஷூர் பண்ணி செக் பண்ணணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் படி தான் எல்லாமே போட்டிருக்காங்க. மேலே 3 16 போட்டிருப்பாங்க, இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா 2 12 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் போயிட்டே தான் இருக்குது. நாளைக்கு வந்து கட்டிடுவாங்க. பலகை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கவர் பிளாக்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த கவர் பிளாக் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம காங்கிரீட் போடணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலகை வைக்கிறோங்க பாருங்க, பலகை வைக்கும் போது என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே ஒரு செங்கல் இருக்கு பாருங்க, இந்த செங்கல் எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் கரெக்டா இருக்கும். இப்படி ஒரு கல் வச்சு இந்த கல் பக்கத்துல நம்ம பழக வச்சோம்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டா தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா ஏதாவது கொஷின்ஸ், குரீஸ் இருந்தா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.